இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பென்கேர் பாபிக்கு மாதவரம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ட்ரை பண்ண வந்திருக்கோம்னா இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம், என்ன ட்ரை பண்ண போறோம்னா 499க்கு ஒரு காம்போ, 99 அருமா வெரியும் 99க்கு ஒரு காம்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அது ட்ரை பண்ணிட்டு இந்த காம்போ என்னென்ன வரப்போகுதுன்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்மா இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்னன்னா நம்ம குவான்டிட்டி, குவாலிட்டி, அப்புறம் பட்ஜெட் இதான் மேட்ரு. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ட்ரீட் வைக்காம நிறைய பேர் ஏமாத்துறாங்க, இல்லை ட்ரீட் வைக்கணும் ஆனால் வந்து ட்ரீட் கொடுக்காம நிறைய நான் ஏமாத்துறேன். ரெண்டு தரப்புனாரும் நம்மளுக்கு கிட்ட சொன்னதுனால இந்த காம்போ ட்ரை பண்ண வந்திருக்கோம். இதாட்டு நடக்க போகுது. வந்து எங்களை பொம்மை மாதிரி நிக்க வச்சு அவனே பேசினேன் எல்லாத்தையும். நாங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா எங்களை யூஸ் பண்றோம் மக்களே. சரி ஓகே, இப்போ அல்ல சொல்லல அல்ல சொல்லுங்க இன்ட்ரோ கொடுக்குறேன் பாத்துக்கோங்க. மக்களே நீங்க இப்போ பாத்தீங்கன்னா பெக்கர் பாபிக்கு வந்து ஐயோ பெக்கர் பாபிக்கு அங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்கதான் வீடியோ எடுக்க போறோம். இவ்வளவு நாள் வந்து வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் குளறுபடியா இருந்திருக்கும், வந்திருக்கோம். அதுக்கு வந்து பல ரீசன்கள் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து வீடியோ தரமா வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியற ஒரு வீடியோவாகவும் இருக்கும். இது வந்து எப்படின்னா வந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இங்க நாங்களே ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு இருந்தோம். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுன்னுவாங்க. டைம் இருக்கும்போது நாங்க வந்து பண்ணல, விட்டோம். அதான் ஊர் உள்ள இருக்கிறவனா யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி நாங்க மதிக்காம விட்டோம். சில பேர் எடுத்து போட்டோன்னே அது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கும். சரி இப்போ நம்ம இதுல கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இப்போ போயிட்டு வீடியோவில் சாப்பிட்டேன்ற கடையில போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நீங்களும் மறக்காம இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவரோட ஹேர் கட் பத்தி ஏதாவது சொல்ல ப்ளீஸ். ஆமா இந்த மாதிரி ஹேர் கட் வந்து எப்படி இருக்குதுன்னா, இது எங்க அப்பா வந்து சின்ன வயசுல என்ன பண்ணாரு, ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த மாதிரி ஹேர் கட் தான். ஆமா நம்மளும் முடிய பூச்சி இது பாப்போம், முடி வராது. என்னடா இங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கதான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஹேர் கட் அது வீட்டுல இன்ஸ்டாகிராம் பரிதாபங்கள். இன்ஸ்டாகிராம்ல ஹேர் கட் பார்ப்பாங்களா, பின் ட்ரெஸ்லாம் அதை பார்த்து வெட்டிட்டு வரா. பாத்தீங்கன்னா இந்திக்காரன் பார்த்த வேலைகள் இது. பையன் வந்து ஒரு நல்ல இந்த ட்ரெண்டிங் கட்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். பின் ட்ரெஸ்லாம் ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு போய் முடிவிட்டு போவோமே, அந்த மாதிரி நம்ம மூஞ்சி செட் ஆதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பார்க்காம வந்து பையன் போயிட்டு இந்திக்காரன் கொடுத்து ஆமா வா தம்பி உன்னை வச்சு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ண பெஸ்ட்னு சொல்லி ட்ரை பண்ணாரு அவரு. இருக்கு. சரி வாங்க, அப்படிதான் பூமர் மாதிரி பேசுவான். சரி பேசிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா 600 சப்ஸ்கிரைபர்ல அப்படியே நிக்குது. இதுமாதிரி புது வீடியோ, புது கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன காம்போ இருக்கு ப்ரோ? காம்போ வந்திருக்கு சார். காம்போ 2 இருக்கு. இது காம்போ 1 சிக்கன் பிரியாணி காம்போ. இங்க சிக்கன் பிரியாணி வரும், தந்தூரி காட்டர் வரும், மருவி காட்டர் வரும், சிக்கன் ரோஸ்டா வரும், பைனாப்பிள் நட்ஸ் வரும், மினி பாப்கார்ன், மொஜிட்டோ வரும். இது சைனீஸ் காம்போ. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் ட்ரை நூடுல்ஸ் எல்லாம் வரும். பட்டர் நான் 2 பீஸ் வரும். அப்புறம் இப்போ ஒன்று 99 காம்போ சிக்கன் பிரியாணி ஆஃபர் இருக்கு. அதுல என்ன வரும்? அங்க 2 சிக்கன் பீஸ் வரும், அப்புறம் ரைஸ் வரும். சிக்கன் 65 அப்புறம் சிக்கன் பிரியாணி. அது வேற சிக்கன், அது 65 பிரியாணி 60 வரும். ஒரு முட்டை வரும், அது 190. அது ஸ்பைஸ் இது மட்டும் 99 மட்டும். ஓகே தேங்க் யூ. அப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காம்போ ஒன்று, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து சிக்கன் இப்போ ஒரு புதுசாக லான்ச் பண்ணேன்னு சொல்லுங்க அந்த காம்போ. ஓகே சார். தேங்க்ஸ். இதில் வந்து 5 காம்போ கிட்டே இருக்கு. இந்த 5 காம்போவில் வந்து நம்ம புதுசாக ஒரு பிரியாணி காம்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃப்ரைட் ரைஸ், ஏன்னா வந்து இதுலேயும் பிரியாணி காம்போ ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பி இன்னொரு நியூவாக லான்ச் பண்ண பிரியாணி காம்போவாக ஆர்டர் பண்ண வேணான்ட்டு இப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த பேர் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஐபிக்கு எந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஃபஸ்ட்டு காம்போ சரி லைட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். பக்கமாக இருக்குது. 499 காம்போவில் என்ன நான் வந்துருக்கேன்னா ஒரு மொஜிட்டோ, சிக்கன் சில்லி சிக்கனு, பட்டர் சிக்கனு, அதுக்கு நானு, சிக்கன் நூடுல்ஸு, நம்ம சிக்கன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. 499க்கு இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பக்கா ரிவ்யூ கொடுக்குறோம்.
இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வளர்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க. அப்புறம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். பிரியாணி வந்தோடனே ஒரு கொஞ்சம் சாப்பிட்டான். இப்போ நூடுல்ஸ் வச்சோடனே அந்த கடை வாங்கி சாப்பிட்டான். சூடாகுதுல்ல, பாதி கேசடி சாப்பிட்டான் 2 வாட்டி. இது 2வது கேசடி. இது இதெல்லாம் வச்சு நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் போது சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சூடாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் லைட்டாக டிஃப்ரென்ஸாக வரும்ல. ஒரு டபுள் 9க்கு ஒர்த்தான பிரியாணி. நியர்பை மாதவாரத்தில் இருந்தீங்கன்னா, கொடியும் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்டுனே இருக்கு. இதான் சொல்லு. உண்மையாகவே நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது உண்மையாகவே. இது இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? இப்போ வந்து 499 காம்போ சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கு உண்மையாகவே. 499 இவ்வளோ 1 2 3 4 5 6 பொருள் கொடுக்குறது மேட்ரு இல்லை. சாப்பிட்றது அதை டேஸ்ட்டாக பக்கா குவாலிட்டியாக குவாலிட்டியாக கொடுக்குறதா மேட்ரு. செம்மையாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன், வேற லெவலில் இருக்குது. இல்லை பொய்யா கூட சொல்லுங்க. உண்மை மட்டும்தான் ஐயோ சப்பா இதெல்லாம் கேட்க முடியாது. ஆட்டோட உண்மையாகவே எங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல கடை செடின்னு இருந்தோம். அப்படியே ஒரு கடையாக மாறி மாறி ஒரு நல்ல ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஆளுங்களும் வந்து நல்லா அம்புலாம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அம்புலாம் எல்லாமே தராங்க. எப்படி சொல்கிறது, இவ்வளோ சீப்பாக வந்து இவ்வளோ திங்ஸ் கொடுத்து ஒரு அம்புலா ஒரு கஸ்டமரை பார்த்துக்கிட்டு, அப்புறம் நிறைய ஒரு தலைவர் சொல்லுவாரு லவ்வோட சமைக்கிற மாதிரி சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியை லவ்வோட சர்வ் பண்றாங்க. வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். ஓ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் 65 காம்போல வந்து சிக்கன் 65 வேற தரலையா. இவ்வளோ டேஸ்டியான பிரியாணி இவ்வளோ எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கொடுத்து இந்த காம்போல இது வேற இருக்கான், சிக்கன் 65 இருக்கான். அதை மறந்துட்டாங்களாம். அதை வந்து ஒரு சிலவங்களாம் அப்படியே கதையை கொடுத்துறாங்க. அப்படிலாம் பண்ணாமல் ப்ரோ இதில் சிக்கன் 65 மிஸ் ஆகிடுச்சு, எடுத்து வரேன்னு போயிருக்காங்க. செம்ம ஒரு அம்புலான ஹோட்டலு, வேற லெவலு. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்களோட சர்விங்கும் டேஸ்ட்டும் இந்த காம்போ ப்ரைஸ் வைஸும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செட் ப்ராப்பர்ட்டி கூட இல்லை, அழகா வச்சு ஏதாச்சும் ஒன்று இருப்பாரு. இவனுக்கு எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல. நெக்ஸ்ட் இந்த சில்லி சிக்கன் இருக்கு, ரொம்ப எண்ணெய்லாம் இல்லாமல் கொஞ்சம் செம்மையாக ஒரு எப்படி சொல்கிறது, செம்ம சாஃப்டாக இருக்குது சிக்கனு. வருது. ஆனால் அந்த ஸ்பாட்டில் ஒரு மெயினான திங் என்னென்னா, நம்ம ட்ரீட் வைன்னு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை தொல்லை பண்ணுவோம்ல, அப்படியா இருந்தாலும் சரி, இந்த ட்ரீட் வைக்கிற டிமிக்கி கொடுப்பாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ சீப்பாக 499க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக 3 பேர் சாப்பிட்லாம். ஒர்த்து நல்லா சாப்பிட்றவங்க 3 பேர் சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த பார்ட்டி கூட அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து சொல்லிட்டீங்கன்னா கேக்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி நம்ம தனியாக கூட வாங்கிட்டு வந்து நமக்கு தனியாக ஒரு கேபின் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம கூட செலிப்ரேட் பண்ணலாம். சிக்கன் தொட்டு சாப்பிட்றோம். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி நோ காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்களே, அது இந்த ஹோட்டல் தான் செம்ம எக்ஸாம்பிள். இப்போது 2 காம்போ ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் நான் நினச்ச குவான்டிட்டியோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். ஏன்னா பையனே வந்து கொஞ்சம் லைட்டாக இது வேணாம், அவங்க பண்ணி சாப்பிட்டான். ஆமாம், அவங்க மட்டும் ஒரு நல்ல பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்டு. அதுமாதிரி ஒரு செம்ம பெஸ்ட்டான காம்போ. நீங்கள் நம்ம சரௌண்டிங் மாதவரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கொடியூரில் இருந்தாலும் சரி, மஸ்ட்டாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட சர்விங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு லவ்வோட நல்லா அம்புலாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதாவது இருக்கா? நன்றி வணக்கம் சொல்லி இறுதி வணக்கம் பண்ணிக்கிறாங்க. வாங்க இதோட இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சீக்கிரமாக வந்து பார்க்கணும். பாய்.